ஆப் ஸ்டோரில் போனாலே வந்து இந்த ஆப் இருக்கும். ஸோ அது உள்ளே போன உடனே இந்த மாதிரி ஆனுவல் பாஸ்ன்னு இருக்கும். ஸோ அது உள்ளே போயிட்டு நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் கூட அது பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் எரர் காட்டுச்சா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களோட வெஹிக்கிள் வந்து வாகனோட அசோசியேட்டே ஆகலை அப்படின்னு எரர் அடிச்சது. அது ஆக்சுவலா டெம்பரரி கிளிச். திரும்பி நான் ட்ரை பண்ணேன். கிட்ஸோட ரெஃப்ரெஷ்மென்ட்காக கார் நிறுத்தி இருக்கோம். ஓடுறாங்க 2 பேரும். காட்டாத வீடியோல வந்து பிரஷ் பண்ணல நீ ஏன் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு 2 ஓடுது. அந்த ஏரியாவிலே ஃபர்ஸ்ட் ஹோட்டல் தான். இப்போ தமிழ்நாட்டில் இல்லை, ஊரில் நிறைய பேர், பாதி பேருக்கு மேலே அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் தான் தேடி போய் சாப்பிட்றாங்க. நீங்கள் என்ன ஃபஸ்ட்டுன்றீங்க? எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிடிக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன ஃபஸ்ட்டு? பொங்கல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து சிறுதானியம் தான். இட்லி ஒரு செட்டு, அந்த வாழைப்பூ வடை, கிச்சடி ஒரு செட்டு. திருச்சி வந்துட்டோம். டைம் வந்து கரெக்டாக 10 மணி ஆகுது. இங்கேருந்து நமக்கு கன்னியாகுமரி வந்து ஒரு 380 கிலோமீட்டர், அரவுண்டு ஒரு 6 ஹவர்ஸ் ஆகும்னு போட்டு 5 hours 47 minutes. இது வந்து 1/4 கிலோ 100 ரூபாய் ரம்பூட்டாங்க. இது வந்து இந்த யானையோட மலை, இந்த மலை தான் வந்து மதுரையோட அடையாளம். ஸோ மதுரை இப்படி போனால் உள்ளே போனால் மதுரை. நம்ம வந்து அப்படியே ரோட்டில் போகிறோம். இங்கே தான் திருப்பதி ஹோட்டலில் வந்து லஞ்சு சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு நிறுத்தலான்னு சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு தான் போனேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீல்ஸு வெஜ் மீல் வாங்கியிருந்தேன். பார்த்துருப்பீங்களா? அந்த எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா வந்து நான் குவாலிட்டியும் சொல்லுவேன், ரேட்டும் சொல்லுவேன், டேஸ்ட்டு எல்லாமே சொல்கிறேன். இது வந்து இந்தியாவிலேயே பெரிய நேஷனல் ஹைவே. இது கன்னியாகுமரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் கனெக்ட் ஆயிருக்கு. நான் போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம ஒரு லாங் டிரைவ் தாங்க போக போகிறோம். தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், சென்னை டு சிதம்பரம் வீடியோவில் நம்ம வந்து சேனலில் வந்து ஒரு லாங் டிரைவ் போக போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நார்த் இந்தியா, மும்பை அந்த மாதிரிலாம் கெஸ் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து தமிழ்நாடுக்குள்ளன்னு சொல்ல மறந்துட்டேன். ஆமாங்க, நம்ம வந்து சென்னை டு கன்னியாகுமரி போக போகிறோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 705 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஒரே ஸ்ட்ரெச் தான், அப்படியே ஜிஎஸ்டியில் நம்ம போக போகிறோம். ஸோ எப்படி போகிறோம் என்னென்னலாம் சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போகலாமாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே வந்து ஆல்ரெடி கருப்பட்டி காஃபியில் வந்து டீ குடிக்க வந்திருக்கோம். ஸோ மார்னிங்கே கிளம்புன உடனே ஒரு பிரேக் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால குடிச்சிட்டு போகலான்னு வந்தோம். இங்கே பார்த்தா வேற செம்ம க்ரௌடாக இருக்குது. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வீக்கெண்டா, லாங் வீக்கெண்டு. ஸோ அதனால க்ரௌடாக இருக்குது. வாங்குறதுக்கே வந்து ஒரு 10 minutes ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து குடிச்சிட்டு கிளம்பலாம். இப்போ டைம் வந்து 5:30 ஆகுது. டீ பிரேக்கே வந்து ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. ஏற்கனவே சொல்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து 700 கிலோமீட்டர்ஸ். ரூட் பார்த்தோம்னா வந்து நம்ம சென்னையிலேருந்து திருச்சி போயிட்டு திருச்சி, மதுரை, அதுக்கப்புறமா திருநெல்வேலி, கன்னியாகுமரி. சேனலில் வந்து மதுரை வரைக்கும் போயிருக்கோம். ஸோ அந்த சைடுன்னு பார்த்தோம்னா தென்காசி வரைக்கும் போயிட்டு வர்க்கலா போயிருந்தோம் லாஸ்ட் இயர். மதுரை தாண்டி இந்த சைடு போகிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. அது வரைக்கும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ரூட்டு தான். அதுக்கு மேலே வந்து நம்ம சாத்தூர், கோவில்பட்டி இதெல்லாம் வந்து தாண்டி போக போகிறோம். ஸோ நிறைய வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் போகும்போது வாங்குவோமான்னு தெரியல. பட் கண்டிப்பாக வரும்போது வந்து வாங்கிட்டு வரலாம். கன்னியாகுமரி 661 கிலோமீட்டர், திருநெல்வேலி 575 கிலோமீட்டர். ஸோ மேப்லேயே வந்து என்ன சொல்கிறது ஒரு 11 hours அப்படி காட்டுது. ரொம்ப பிரேக்கெல்லாம் எடுத்து போக 12-13 hours ஆகலாம். பார்க்கலாம்.
அதே மாதிரி ஜிஎஸ்டிலையும் வந்து இதுக்கு முன்னாடிலாம் போகும்போது ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. திண்டிவனம்குள்ள விழுப்புரம் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், பார்க்கலாம். ஜிஎஸ்டி வந்து இன்றைக்கி வந்து க்ரௌட் ஓகேவாக தான் இருக்குது. 5:30 ஆயிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு மூவிங் க்ரௌடு தான். டேட் ஆஃப் ட்ராவல் பார்த்தோம்னா வந்து September 5, 2025 ஃப்ரைடே. நம்ம வந்து ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ் போட்டாச்சு. அது வந்து எப்படி போடணும், அப்புறம் அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து நான் அப்புறமா கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து செங்கல்பட்டு டோல் வந்து இருக்கும். இனிமேட் வந்து டோட்டல் டோல் ரேட் வந்து கரெக்டாக நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது டீட்டெயில் வந்து நான் எந்தெந்த டோல் எல்லாமே கவர் ஆகும் அப்படின்றது எல்லாமே நான் அப்புறமா சொல்கிறேன். மாமண்டூர் தாண்டின உடனே வந்து இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுது. திண்டிவனத்துக்குள்ளே இன்னும் ஒரு இடத்துல வரோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வந்து ஒரு 1 மந்த்தாக வந்து நம்ம வீடியோவே போடலை. ஒரு பர்சனல் ரீசன்னால் வந்து வீடியோ பண்ண முடியல. இல்லைன்னா வந்து August 15th வந்து இந்த ட்ரிப்பு நம்ம போயிருக்க வேண்டியது. சாரி ஃபார் தட். சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து 1 மந்த் வந்து வீடியோ போடாமல் இருக்கிறது. ஸோ எப்படி இருந்தாலும் சென்னை வீடியோஸ் அந்த மாதிரியாவது நான் போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ அண்டு அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பற்றி இது வரைக்கும் வந்து வரி பண்ணதே கிடையாது. பட் இப்போ வந்து என்ன சொல்கிறது, சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4-5 years ஆகுது. ஸ்டில் வந்து ஒரு 39,000 தான். ஸோ நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தீங்க, ஜென்யூனாக வந்து இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க இல்லை பண்ணிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கூட நீங்கள் போடுற கமெண்ட் கூட வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி. அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து ஆனுவல் ஃபாஸ்டாக் பாஸ் வந்து அப்டேட் பண்ணோன்னு சொன்னேன்ல. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொபைலில் வந்து இந்த ராஜ்மக் யாத்ரா அப்படின்ற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆப் ஸ்டோரில் போனாலே வந்து இந்த ஆப் இருக்கும். ஸோ அது உள்ளே போன உடனே இந்த மாதிரி ஆனுவல் பாஸ்ன்னு இருக்கும். ஸோ அது உள்ளே போயிட்டு நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி பண்ணதுனால வந்து எலிஜிபிள் டோல் பிளாசாஸ் அந்த மாதிரி வருது. இல்லைன்னா வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ இதோட என்ன சொல்கிறது, ஆனுவல் பாஸ் பார்த்தோம்னா வந்து வேலிட் ஃபார் 1 year ஆர் 200 டோல் கிராசிங்ஸ். ஸோ எது வந்து ஃபஸ்ட்டு வருதோ, நீங்கள் வந்து 200 டோலு கிராஸ் பண்ணிட்டீங்கனாலும் இந்த 3,000 நம்ம கட்டுற 3,000 வந்து முடிஞ்சிரும். அப்படி இல்லை 1 year ஆயிடுச்சு, நம்ம 200 டோல் கிராஸ் பண்ணலைனாலும் அந்த அமௌண்ட் வந்து முடிச்சிடும். நம்ம இன்னைக்கு வந்து பே பண்ணோம்னா நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் அந்த 1 yearக்கு வந்து இது வேலிடாக இருக்கும். இந்த ஆனுவல் பாஸ் வந்து மொபைல் ஆப்பில் போயிட்டு அப்லோட் பண்ணிக்கணும்னு சொன்னால, ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் போய் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து அதில் நம்ம வந்து பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அது பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் எரர் காட்டுச்சா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களோட வெஹிக்கிள் வந்து வாகனோட அசோசியேட்டே ஆகலை அப்படின்னு எரர் அடிச்சது. அது ஆக்சுவலாக டெம்பரரி கிளிச். திரும்பி நான் ட்ரை பண்ணும்போது உள்ளே போயிடுச்சு. அப்படி வந்துச்சுன்னா மறுபடியும் ட்ரை பண்ணா வந்துருமா? ஓகே. அப்புறம் பேசிக் அது வரலன்னா மேபி நீங்க வந்து அந்த உங்களோட நீங்க எந்த பேங்க்ல வந்து அந்த ஃபாஸ்டாக் எடுத்தீங்கன்னா மேபி அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து சொன்ன மாதிரி 200 டோல்ஸ். இதில் எந்தெந்த டோல்லாம் வரும், எது வராது? இவங்க இது வரைக்கும் சொல்லியிருக்கிற பிரகாரம் மோஸ்ட் ஆஃப் த NHS, இப்போ நம்ம கன்னியாகுமரி ஸ்ட்ரெச்சில் இது ஃபுல்லாக NHல வந்துடும். அதனால மோஸ்ட் ஆஃப் த டோல்ஸ் வந்து கவர் ஆகிடும். இப்போ பார்த்தோன்னா நம்ம பரனூர், இந்த மதுரை, திண்டிவனத்துக்கு முன்னாடி இந்த தினது மேல்மருவத்தூர் தாண்டோண்டே வரும். அது 2 டோலும் அதில் வந்துடுச்சு. அதனால பேன் பாஸில் பார்த்தோன்னா 2 டிடெக்ட் ஆகி
198 காமிக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு யூஸ்வலாக வந்து டோல் வந்து எந்த டோலில் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு பதில் இதில் வந்து 200 ட்ரிப்ஸில் வந்து 2 முடிஞ்சிருச்சு, இன்னும் 198 இருக்குது, அந்த மாதிரி தான் வந்து இப்போ மெசேஜ் வருது. ஆமாம், ஸோ சேம் டேயில் இதே டோலை கிராஸ் பண்ணால் அந்த டபுள் சார்ஜில் பாக்கி மைனஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரிலாம் கணக்கு இல்லை. இது ஒரு டோல் இப்போ ஒரே டோலை 2 தடவை போயிட்டு வந்தாங்கன்னா அது 2 கணக்கு தான் வரும். ஓகே, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஏன்னா வந்து இப்போ நம்ம 3000 rupees 200 டோல்ஸ்னால் பர் டோலுக்கு வந்து 15 பே பண்ணுற மாதிரி வருது. யூஸ்வலாக நம்ம 50க்குலாம் இப்போ ஏதாவது இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை, அதுதான் சொல்கிறேன், பேசிக்காக 55-60 130 வரைக்கும் போகுது. 130க்கு மேலேயும் இருக்கான்னு தெரியல, நமக்கும் சவுத் இந்தியாவில் கிடையாது. அந்த 130யும் வந்து அது சிதம்பரம் அந்த நாகப்பட்டினம் ரோட்ல தான் இருக்கு. அது ஆனால் ஸ்டேட் ஹைவேல வரும்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் இதுல கவுண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? அதே மாதிரி இந்த அவுட்டர் ரிங் ரோடு அதில் இருக்க ஊருக்குள்ள என்டர் ஆகும்போது நிறைய டோல்ஸ் இருக்கு, அதெல்லாம் வராதா? அதெல்லாம் வராது. அவுட்டர் ரிங் ரோடு, இன்னர் ரிங் ரோடு, அது எதுவுமே வராது சார். அதுக்கு வந்து நம்ம தனியாக அப்போ ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணுமா எப்போவுமே பண்ணுறது? ஆமாம். ஸோ ஜென்ரலாகவே நம்ம ஃபாஸ்டாக் உள்ளே போனோம்னா சில பேர் வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் லேட் ஆகி பின்னாடி வெஹிக்கல்ஸ் எல்லாம் நின்று டைம் எடுக்கும். ஸோ இப்போ இந்த இது இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது. நம்ம ஃபாஸ்டாக் இந்த 3000க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டா எல்லா டோலுக்குமே போய்க்கலான்னு நினச்சிப்பாங்க. பட் அதில் வந்து இந்த இப்போ தனியாக அவுட்டர் ரிங் ரோட்டில் போகிறது, ஸ்டேட் ஹைவேஸ் வரும்போதெல்லாம் அதுக்கு தனியாக பே பண்ணணுன்னா அது வந்து சில பேருக்கு தெரியாது, சில பேர் மறந்துடுவாங்க. ஸோ இதனாலேயே கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் வர சான்ஸ் இருக்குது. ஆமாம், அது பார்த்துக்கணும். இப்போ நம்ம பழைய டோலையும் கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ இதுவும் ஆனுவல் ரீசார்ஜ் இருக்குது. டோட்டலாக இயருக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக சான்ஸ் இருக்கு. இது ஜென்ரலாக நம்ம ஆனுவல் பாஸ் எடுத்தவங்களுக்கு ஆக்சுவல் டோல் ரேட்டு உங்கள் பேக்ரவுண்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இது எப்படி பார்த்தாலும் அவங்களோட லாபத்துல கொஞ்சம் நஷ்டம் தான் வச்சுக்க. அது நம்ம ஜென்ரலாக இப்போ ஒரு ட்ரிப்பு போகிறோம்னாலே ஒரு 1000 கொஞ்சம் ஒரு 500-400 கிலோமீட்டர்ஸ் போனோம்னாலே ஒரு 1000 rupees ஒரு ட்ரிப்புக்கே நம்ம டோலுக்கு பே பண்ணுறோம்னா இது வந்து ஓகே தான் பர் இயர். நமக்கு ஓகே. எப்படி பார்த்தாலும் அவங்களோட லாபத்துல இது கொஞ்சம் நஷ்டம்னு வச்சுக்க. லாபத்துல நஷ்டம்லாம் கிடையாது, லாபத்துல கொஞ்சம் குறையும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை அப்படி இல்லை, இது வந்து இதை பற்றி தெரியாமல் மோஸ்ட்லி நிறைய பேர் போடுவாங்க. பட் எல்லாருமே வந்து 200 ட்ரிப்ஸ் போவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேரெல்லாம் தீபாவளி, பொங்கல், இல்லை ஏதாவது விசேஷம் அந்த மாதிரினா தான் ஊருக்கு போவாங்க, இல்லை இயர்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி ட்ராவல் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து இது 3000 ஒன் டைம் இதுன்னு சொல்லிட்டு போட்டுப்பாங்க. பட் அவங்க வந்து 200 ட்ரிப்ஸ்லாம் வந்து கிராஸ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். அதை வந்து டோல் வாங்குறவங்களுக்கு லாபம் கிடையாது, லாபம்னு சொல்ல முடியாது, புரியுதா? இப்போ அவங்க யூஸ்வலா இப்போ இந்த 3000 இயர்லி பாஸ் எடுக்காம இப்போ வருஷத்துக்கு 2 தடவை ட்ராவல் பண்றான்னு வச்சுக்கேன், அதுக்கு 2000-3000 ஆயிடும்னு வச்சுக்கேன். ஓகேங்களா? அதுல வந்து அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. அடிக்கடி டிராவல் பண்றவங்களுக்கு இது யூஸ் ஆகும். எப்படி பார்த்தாலும் அந்த டோல் கலெக்ஷன் பண்றாங்க இல்லையா, அவங்களோட லாபத்துல இது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ என்ன ஆகும்னா ஆக்சுவல் டோல் ரேட்டை அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஓகே. ஸோ பார்க்கலாம் இது எப்படி போகுதுன்ட்டு. திண்டிவனம் முன்னாடி ஒரு 2 இடத்துல, விழுப்புரம்க்கு முன்னாடி ஒரு 2 இடத்துல எல்லாமே ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இப்போ டைம் வந்து கரெக்டாக 7:05 ஆகுது. விழுப்புரம் தான் வந்திருக்கோம், விழுப்புரம் வந்திருக்கோம். கிளைமேட் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. இதே மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும்.
எங்கே பார்த்தாலும் மான்சூன் சீசன்றதுனால நார்த்து ஃபுல்லாக பயங்கர மழை வெள்ளம்னு இருக்குது. இங்கே இது வரைக்கும் எதுவும் இல்லை. சென்னையில் என்ன சொல்கிறது, நைட்டில் மாத்திரம் கொஞ்சமாக பெஞ்சிட்டு விட்டுருது. பார்க்கலாம் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. கன்னியாகுமரியில் நமக்கு வந்து 2 days ஸ்டே. இன்னைக்கு போயிட்டு ஸ்டே பண்ணுவோம், நாளைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு சண்டே அங்கேருந்து கிளம்புற மாதிரி. நல்லா வந்து சன் வந்துருச்சு. உளுந்தூர்பேட்டை வந்திருக்கோம். டைம் வந்து 7:45 ஆகுது. நம்ம வந்து சேலம், கோயம்புத்தூர் அதெல்லாம் போனோன்னா வந்து ரைட் எடுத்து போகணும். இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போகிறோம். இந்த ஜங்ஷனில் தான் வந்து நம்ம சேலம், கோயம்புத்தூர் எல்லாம் போனோம். சாப்பாடு எங்க சாப்பிட போறோம்? லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு முன்னாடி பல்லு வளக்கணும். யாரு? பசங்க. ஓகே, அந்த பிரேக் இருக்கு நெக்ஸ்ட். அது முடிச்சிட்டு திருச்சியா இல்லை அதுக்கு முன்னாடியே சாப்பிடலாமான்னு பார்க்கலாம். திருச்சி எப்படியோ இங்கேருந்து ஒரு 2 hours ஆகும். கொஞ்சம் இப்போவே பசிக்குது, முன்னாடியே சாப்பிட்டுடலான்னு நினைக்கிறேன். கிட்ஸோட ரெஃப்ரெஷ்மெண்ட்காக கார் நிறுத்தியிருக்கோம். ஓடுறாங்க 2 பேரும். காட்டாத, வீடியோல வந்து பிரஷ் பண்ணல நீ ஏன் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு 2 ஓடுது. நிறைய குரங்கு வந்துருச்சு. எங்கிருந்து வருதுன்னே தெரியல. பாருங்க எவ்வளவு குரங்கு வந்துட்டே இருக்கு. எல்லாமே குட்டிய வச்சுன்னு இருக்கு. அதாவது சாப்பிடுறதுக்கு தான் தேடின்னு வருது. ஆமா, இதுக்கு ஃபேஸ் ரெட்டா இருக்கு. சீக்கிரம் பிரஷ் பண்ணுங்கடா, போலாம். நீங்க கன்னியாகுமரி போயிருக்கீங்களா? போயிருக்கனே சின்ன வயசுல. அங்க வந்து என்னென்ன சுத்தி பார்க்க போறோம்? ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 1.5 days அப்படிதான் இருக்கும்ல. அப்போ நான் போனப்போ வெறும் அந்த விவேகானந்தர் பாறை மட்டும்தான். இப்போ அது கூட சேர்த்து அந்த திருவள்ளுவர் இது நடுவுல பிரிட்ஜு, அது இல்லாம பக்கத்துல வந்து அந்த திருப்பரப்பு ஃபால்ஸ் போகலாம். டைம் கிடைச்சா அந்த பத்மநாவ் ஒரு அரண்மனை ஒன்று இருக்கு, அதுக்கு போகலாம். அப்புறம் கோயில் 2 இருக்கு. இன்னைக்கு எதுவும் பெருசா பார்க்க முடியாதுல்ல. இன்னைக்கு போய் ரெஸ்ட் தான். விவேகானந்தர் பாரு. டைமிங்ஸ் ஈவினிங் தான். ஏதோ LED லைட்ஸ்லாம் இருக்குமா தெரியல. போட் சர்வீஸ் இருந்தனா கண்டிப்பா போகலாம். ஐ திங்க் 6 கண்டிப்பா போயிடுவோம்னு நினைக்கிறேன். சன்செட் பார்க்க முடியுமா, சான்ஸ் இருக்குமான்னு தெரியல. முடிஞ்சா சாயந்தரமே ஏதாச்சும் பார்க்க முடிஞ்சா போய் பார்க்கலாம். நம்ம ஹோட்டல் மாடியில சன்செட் சன்ரைஸ் எல்லாமே பார்க்கலாம். தெரியுமா? ஓகே, சரி பார்க்கலாம். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரமாக தேடிட்டு இருக்கோமா. உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு எந்த மாதிரி ஹோட்டல்ஸ் போவீங்க, என்ன மாதிரி ஆப்ஷன் எதிர்பார்ப்பீங்க? எனக்கு காலையிலன்னா சூடா இட்லி கிடைக்கணும், பூரி இருந்தாலும் ஓகே, அவ்வளோதான். என்ன மாதிரி ஹோட்டல்ஸ் போவீங்க? சூடா இட்லியும்
இலையில போட்டாங்கன்னா நான் எவ்வளோ எந்த ஹோட்டலாக இருந்தாலும் போயிடுவேன். ஏன் A to B அது மாதிரி எல்லாம் போக மாட்டீங்க? A to B அதுதான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்களே அவங்க அந்த ஏரியாவிலே ஃபர்ஸ்ட் ஹோட்டல் தான். இப்போ தமிழ்நாட்டில் இல்லை ஊரில் நிறைய பேர் பாதி பேருக்கு மேலே அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் தான் தேடி போய் சாப்பிட்றாங்க. நீங்கள் என்ன ஃபஸ்ட்டுன்றீங்க? எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிடிக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன ஃபஸ்ட்டு? குவாலிட்டியும் கிடையாது முன்ன மாதிரி, ரேட்டும் அதிகம், அது வேஸ்ட். இப்போ எனக்கும் வந்து பர்சனலாக அது எல்லாமே ஒரு ஸ்கேம் மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு லஞ்சுக்கு கூட வந்து நம்ம ஏதோ பே பண்ணி சாப்பிட்றது எனக்கு வந்து பெருசாக தெரியாது. பட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 2 இட்லி மட்டும் ஒரு 35 ருபீஸ்லேருந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மினிமமாக 50 அந்த ரேஞ்சுக்கு. அதை தாண்டி பூரி பொங்கல்லாம் 110, ஒரு தோசைலாம் 130 அப்படின்னெல்லாம் சொல்லும்போது எனக்கெல்லாம் மனசே வராது. அதுக்காகவே வந்து நானே வந்து பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் வந்து நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். சில ஹோட்டல்ஸ் இருக்குது, அதுலேயுமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நேமோடு இருக்கும், ஒரு பிராண்ட் ஹோட்டல் மாதிரி இருக்கும். பிராண்ட் ஹோட்டல்னு சொல்ல ஏதோ ஒரு ஆனந்த வில்லாஸோ அந்த மாதிரி சம்திங்கு. ஆனால் ரேட் வந்து நாமினலாக இருக்கும், ஃபுட் வந்து குவாலிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ஓகே. ஸோ ரொம்பவே எனக்கு பிடிச்சதுன்னா நான் ஏற்கனவே இப்போ எல்லா வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கையேந்தி பவன் இல்லை சின்ன ஹோட்டல்ஸ் போனால் இலையில வந்து இட்லி வச்சு அங்கே தான் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து சாம்பார் சட்னி எல்லாமே கிடைக்கும். நம்ம ரெகுலர் ஹோட்டல்ஸ்க்கு போனால் கூட எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே போனால் தான் வேறு பருப்பில் வேறு கன்சிஸ்டன்சியில் நல்லாயிருக்கும். அதுவும் சூடாக கொடுப்பாங்க, ரொம்ப அப்படியே குண்டான்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வடையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ அதுதான், அதனால தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். பெரம்பலூர் வந்ததுலேருந்தே பெருசாக ஹோட்டல்ஸே எங்களுக்கு கிடைக்கல. பார்க்கலாம். இல்லை இதான் சிங்கி வந்து ஒரு 99 கிலோமீட்டர் இருக்குது. இது 99 கிலோமீட்டர் திருச்சி போல் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு, செட்டப் எல்லாமே பாரம்பரிய சிறுதானிய உணவகம்னு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இதுவுமே வந்து அவங்களோட பிரான்ச் தான், பரவாயில்ல. நிறைய ஊரில் திறந்தாங்கனாலும் நல்லா தான் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். பார்க்கலாம். ஐஸ் பொங்கல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து சிறுதானியம் தான். இட்லி ஒரு செட்டு, அந்த வாழைப்பூ வடை, கிச்சடி ஒரு செட்டு. சாப்பிடலாம். அதே சாப்பிட்டு முடிச்சாச்சு. 99 கிலோமீட்டர்ஸில் தான். இது வந்து நான் திருச்சியிலேருந்து ஒரு வேளை 99 கிலோமீட்டர்ஸ் இருக்குமான்னு நினச்சேன். அப்படி இல்லையா, சும்மா அந்த பேருக்காகவே வச்சுருக்காங்க. அதே ஓனர், அதே பிரான்ச்சு தான். ஸோ அந்த ஹோட்டலோட பிரான்ச்சு தான். பரவாயில்ல, நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்க மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்போ தான் 3 months ஆச்சா. பட் ஓகே, மினி டிஃபன் இருக்குன்னு ஃபஸ்ட்டே தெரியாது. அதனால வந்து இட்லியும் கிச்சடி பொங்கல் தான் இருந்துச்சுன்னு ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. ரேட் எல்லாமே காமிச்சிருப்பேன், கொஞ்சம் ஜாஸ்தி தான். பொங்கல்லாம் வந்து சின்ன கப்பு தானே, பொங்கல் கிச்சடிலாம் அது 110, அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ரேட்டு. ஸோ அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. அப்படி நம்ம கிளம்பலாம். டைம் வந்து 9:25 ஆகுது.
திருச்சிக்கு முன்னாடியும் இது என்ன ஊரு, ஆலத்தூர். அங்கேயும் இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காஸ்ட்லி தான் சொன்னேன். அங்கே வந்து மோர் குடித்தேன், வாழைப்பூ மோரா, நல்லா இருந்துச்சு. ஆனால் 50 ருபீஸு. மோருக்கு அதிகம் தான், பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, ஏதோ ஹெல்த்தியாக ஒன்று சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்க வேண்டியது தான். இந்த மோரோட சில்னஸ் வந்து தொண்டையில் இருக்குது, நல்லாயிருக்கு. அதுமாரி ட்ராவல் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிட்டா வந்து நமக்கே வந்து ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து புது பிரிட்ஜ் போல் இருக்குது, இப்போதான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. நல்லா இருக்கு. இன்னும் லைட்ஸ் கூட ஃபிட் பண்ணல. திருச்சி வந்துட்டோம். டைம் வந்து கரெக்டாக 10 மணி ஆகுது. இங்கேருந்து நமக்கு கன்னியாகுமரி வந்து ஒரு 380 கிலோமீட்டர், அரவுண்டு ஒரு 6 ஹவர்ஸ் ஆகும்னு போட்டு 5 hours 47 minutes. ஸோ 10 மணினா நமக்கு வந்து ஒரு 4 o'clock ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நம்ம வந்து லஞ்ச் வேறு சாப்பிடுவோம்ல, ஸோ அப்படின்னு பார்த்தா அரவுண்ட் ஒரு 5 ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, திருச்சியோட புது பஸ் ஸ்டாண்டு. லாஸ்ட் டைம் மதுரை போகும்போது கட்டிட்டு இருந்தாங்க, பஸ் எல்லாம் இருக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட் சரிங்களா, டிரான்ஸ்போர்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். இது லேக்கா இல்லை சும்மா தண்ணி தேங்கி இருக்கான்னு தெரியல, நிறைய தண்ணி இருக்கு. லேக் தான். இந்த சென்னை டு கன்னியாகுமரி ஃபுல்லாமே 4 லேனான்னு கரெக்டாக எனக்கு தெரியல, பட் மதுரை வரைக்குமே வந்து 4 லேன் தான். சில இடத்துல எக்ஸ்டென்ஷன் ஒர்க் நடந்த மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கா இல்லை ரோடு ஒர்க்கான்னு தெரியல லாஸ்ட் இயர் போகும்போது. ஸோ மதுரைக்கு மேலேயும் எப்படி இருக்கும்னு தெரியல, அது பார்க்கலாம். திருச்சி டு மதுரை பார்த்தோம்னா வந்து டிஸ்டன்ஸ் 130 கிலோமீட்டர், ஒரு 2 hours ஆகும் அப்படின்னு காட்டுது. நம்ம 10 o'clock போல் திருச்சிக்கு வந்தோமா, 12 o'clock அந்த மாதிரி வந்து மதுரை ரீச் ஆகும். இதுக்கு நடுவில் வந்து நிறைய மலையெல்லாம் வரும், நல்லாயிருக்கும் அப்படியே க்ளோசர் வியூவில். வெயில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், பட் வந்து நல்லாவே வெயிலாக இருக்குது பயங்கரமாக. அந்த திருச்சி டு மதுரை ரோட்டில் நிறைய வந்து பழம்லாம் விற்கிறாங்க. கொய்யாக்கா நிறைய இருக்குது, ஆப்பிள், ரம்புட்டானு, கிரேப்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வேணாலும் கொய்யாக்கா மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். பசங்க ரம்புட்டான் வேணும்னு ஒரே தொல்லை, அது எவ்வளோன்னு கேட்டு பார்க்கலாம். இது வந்து 1/4 கிலோ 100 ரூபாவா ரம்புட்டானு. இது வந்து கிலோ 100 ரூபா. இதுலேயே 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். ரம்புட்டான்
காஞ்சிட்டு இருக்கு. இந்த பசங்க சொன்னா கேட்கவே இல்லை. லாஸ்ட் இயர் குற்றாலம் போயிருந்தோமா, அங்கே ரொம்ப ஃபேமஸ் போல். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. எல்லோ கலர்லாம் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். இது காஞ்சிட்டு இருக்கு. 1/4 கிலோ இது 100 ரூபாய். இதுதான் சொன்னேன், அதிகம் தான். எல்லா பழமுமே அதிகம் தான். இது மலையோட ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னல. இதெல்லாம் தான். இதில் வந்து என்ன சொல்கிறது, ஷேடோ அடிக்குது வீடியோவில், பட் நேரில் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வெயில் பயங்கரமாக இருக்காங்க. நின்று ஒரு 5 நிமிஷமே நிற்க முடியல. ஸோ இதே மாதிரி தான் நாளைக்கெல்லாம் வெளியில் சுற்றணுன்னா கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து லைட்டாக க்ளவுட் ஆகுது. மதுரைக்கு முன்னாடி டோலு. திருச்சி டு மதுரையில் வந்து 2 டோலு. டைம் வந்து என்னது 11:35 ஆகுது. இன்னும் மதுரை ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா? 20 to 30 கிலோமீட்டர் இருக்கும். கிளைமேட் தான் பயங்கரமாக வெயிலாக இருக்கு. இங்கேயும் ஒரு வாட்டர் பாடி இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் நல்லா தண்ணி இருக்கு. இந்த யானையோட மலை, இந்த மலை தான் வந்து மதுரையோட அடையாளம். ஸோ மதுரை இப்படி போனால், உள்ளே போனால் மதுரை. நம்ம வந்து அப்படியே ரோட்டில் போகிறோம். டைம் வந்து கரெக்டாக என்னது 11:40 ஆகுது மதுரை. இன்னும் இங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் 4 hours ஆகும்னு நினைக்கிறேன் மினிமம். சரி, ஒரு 4 o'clock 4:30 அப்படி வச்சுக்கலாம் ரீச்சிங் டைம். இங்கேருந்து கன்னியாகுமரி வந்து 235 கிலோமீட்டர்ஸ். மதுரை உள்ள ஒரு நிறைய டோல் இருக்கும்ல, ஒரு 3 டோல் அந்த மாதிரி இருக்கும். வந்து நின்று ஒரு 10 நிமிஷம் மேலே ஆகுது. அந்த ஒரு வண்டிக்காரங்க நகரவே இல்லை. இப்பதான் நான் வர்றாங்களே. என்னாச்சு, ஏன் நின்றுட்டு இருந்தாங்க தெரில, ஏதோ ப்ராப்ளம் போல. என்ன ப்ராப்ளமா இருக்கும் சொல்லு. ஒர்க் ஆகல. ஃபாஸ்டேக் ஒர்க் ஆகலையா? இல்லை அவங்க காசு கட்டலையா? ரெண்டுமே இருக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து 10 rupeesன்னு போட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த ஆனுவல் பாஸில் வராது, அப்படி தானே? ஓகே சரி, நான் மெசேஜ் வந்துச்சுன்னா நான் வந்து சொல்கிறேன். பெட்ரோல் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு போகலாம். மதுரை உள்ளே வந்து இது 3வது 4வது டோலோ. இதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த ஆனுவல் பாஸில் வராது. இது ஊர் உள்ள இருக்க டோல், இதெல்லாம் ஸ்டேட் ஹைவேஸ்க்குள்ளே வரும் போல். அதனால வந்து நம்ம யூஸ்வலாக ஃபாஸ்டேகில் ரீசார்ஜ் பண்ணி வச்சிருப்போம்ல, அதுலேருந்து தான் இந்த காசு எடுக்குது. இந்த ஆனுவல் பாஸில் வரல இந்த 3-4 டோலுமே. எப்போவுமே இந்த மதுரை வந்தால் மட்டும் இதெல்லாமே இந்த 4 டோலையும் தாண்டி தான் வர வேண்டியதாக இருக்குது. இதுதான் பைபாஸ் ரோடுன்னா எதுக்கு இவ்வளோ சுத்த வைக்கிறாங்கன்னே தெரியல. இதுவும் ஒரே டிராஃபிக்காக இருக்குது. மதுரை வந்துட்டு இப்போ NH 44 எடுக்கிறோம். இவ்வளோ நேரம் NH 38 வந்தோன்னு நினைக்கிறேன். அது NH 38, இதுதான் NH 44. இந்த NH 44 தான் பார்த்தோம்னா வந்து நார்த்து சவுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு நேஷ்னல் ஹைவே. ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி, அதாவது NH 44ன்னு சொல்கிறாங்க.
ஸோ மதுரையிலே நம்மளை வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வந்து சுத்த விடுது. இன்னும் டோல் முடியலையா அப்பா? NH டோலா இது? ஓகே, ஆமாம் 105 தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்க ரோட் ட்ரிப் பார்த்தோம்னா சென்னை டு கன்னியாகுமரி. எனக்கு தெரிஞ்சு வந்து டோட்டலாகவே எல்லாமே 4 லேன்னு நினைக்கிறேன். ரோட்ஸ் ஓகே, சில இடத்துல மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. என்ன இந்த ரோடு வந்து ஃபுல்லாமே வந்து ஹைவேஸ்லேயே போகிறதுனால நமக்கு வந்து பெருசாக சீனிக்காக இருக்காது. ரோடு வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால சீனரியை வந்து மிஸ் பண்ண முடியும். இது அவ்வளோ பெருசு கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கிளைமேட் வந்து எவ்வளோ ஃபேவரபுளாக இருக்கும். மான்சூனு, ரெயின்ஸு அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நம்மளாலே வந்து ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியும். ஒரு மாதிரி வேகான ரோடு, நல்ல ஹாட் கிளைமேட் அப்படின்லாம் இருந்தால் வந்து ட்ரிப்பை வந்து பெருசாக என்ஜாய் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இந்த ரோடு அந்த மாதிரி தான். நல்ல கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரிப் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே எப்படி இருக்குன்ட்டு. லாஸ்ட் டைம் நாங்கள் வர்க்கலா போகணுன்னு சொன்னால அப்போ வந்து தென்காசி போகிறதுக்கு நாங்கள் விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டிலாம் தாண்டி தான் போயிட்டு சங்கரன் கோயிலுக்கு போய் தென்காசிக்கு போனோம். வரும்போது தான் வந்து அப்படியே ராஜபாளையம் வழியாக வந்தோம். பட் அங்கேயும் பயங்கரமான ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது, ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு. அதனால் இந்த ரோடே ப்ரிஃபரபுளாக இருந்துச்சு. இப்போ வந்து டைம் வந்து 12:50 ஆகுது. ஸோ பசி எடுக்குது. லஞ்சுக்கு வந்து ஹோட்டல்ஸ் தேடுறோம், எதுவுமே கண்ணில் படலை. பார்க்கலாம். விருதுநகர் வந்துட்டோம். சிவகாசியும் இது உள்ளதான் இருக்குங்களா? லெஃப்ட்ல உள்ள போனா சிவகாசி வரும் போல இருக்கு. உள்ள போனா பட்டாசு வாங்கிட்டு வந்துடலாம். வேணுமா பாப்பா? வெடிப்பியா? நீதான் நிறைய வெடிக்கிறல்ல வீட்லயே? ஆமா. எந்த பட்டாசு பிடிக்கும் உனக்கு? ராக்கெட் வச்சது இல்ல, அதனால ராக்கெட் பிடிக்கும். அப்புறம் வேற என்ன வெடிலாம் பிடிக்குமா? வெடிலாம் பிடிக்கும். ஆனா ராக்கெட் வச்சத பார்த்துருக்கேன், ஆனா நான் வச்சது இல்ல. நாங்க ஒரு வாட்டி வாங்கி விட்டோம். அங்க கீழேயே எங்க இதுலயே ஒரு கம்பி சைட்லயே இருந்துச்சு, நாங்க கொளுத்துனதுக்கு பக்கத்துலயே. அதுல போய் முட்டிடுச்சு. ஒன்னும் அடிப்படல இல்ல, அப்புறம் கீழே தான் விழுந்துச்சு. சரி சரி. பட்டாசு வாங்குவியா? கோவில்பட்டியும் லெஃப்ட்ல தான் போனோம் போல இருக்கு. ஸ்லைட் லெஃப்ட். நல்லா இருக்கு பாருங்க இந்த ரோட்ஸ். இங்க விருதுநகர்லயும் அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, பிரிட்ஜ் ஒர்க். இங்க வந்து நிறைய ஹோட்டல் பர்மா கடைன்னு இருக்கு. என்ன மாதிரி ஐட்டம் இருக்கும்னு தெரியல. நான் ஒரு 3 ஷாப்ஸ் பார்த்துட்டோம் இது வரைக்கும். ஆனால் ஒரு இடத்துல பியூர் வெஜிடேரியன் போட்டு இருந்துச்சு, எனக்கு தெரியல. அப்படியா? அப்போ பர்மா கடைன்னா என்ன வெஜ்ஜா இருக்கும்? அதுல அத்தோலாலையும் எக் அதெல்லாம் வரும்ல, எக் பேஜோ அந்த மாதிரிலாம். இதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலா இருக்கு, எனக்கு தெரியல. நீங்க வந்து யாராச்சும் இந்த பர்மா கடை விருதுநகர்ல போயிருந்தீங்கன்னா என்ன இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நம்ம வந்து NH44ல டிராவல் பண்ணிருக்கோம். இது வந்து இந்தியாலேயே பெரிய நேஷனல் ஹைவே. இது கன்னியாகுமரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் கனெக்ட் ஆயிருக்கு. நான் போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா? ஏன்னா நான் இந்தியாவிலே மிகச்சிறந்த நேஷனல் ஹைவே போறேன். இது வந்து ஒரு பார்ட் தான்,
ஓகேவா? ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கு இது NH44ன்றது. அதில் ஒரு பார்ட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். நம்ம மதுரை வரைக்கும் வந்தோம்ல, அதெல்லாம் NH38. ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்க. கிளவுடியா இருக்கிறதுனால சரியா தெரியல. ரொம்ப மேகம் மூட்டமாக இருக்குது. இங்கெல்லாம் லைட்டாக மழை பெஞ்சிருக்கு போல். அங்கே வரும்போது ஒரு இடத்துல இதோ பாருங்க லைட்டாக தூறல் போடுது. இப்போ தான் மழை ஏற்கனவும் பெஞ்சிருக்கு, இப்பயும் தூறல் போடுது. பட்டாசு கடைலாம் எங்கே இருக்கு பாரு மித்தோன், பட்டாசு கடை. டோல் கிட்ட ஏதாச்சும் ஹோட்டல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சாத்தூர் வந்திருக்கோம். டைம் வந்து 1:20 ஆகுது. தாயல்பட்டி இங்க தான் இருக்கா? தாயல்பட்டி பால்கோவா அந்த மாதிரிலாம் சில இடத்துல போர்டு பார்த்துருக்கேன். ஏதோ பார்ட்டிஷன் போட்டு வச்சிருக்காங்க, வேலை நடக்கும் போல. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து மதுரை தாண்டினதுலேருந்தே கொஞ்சம் லஞ்சு சாப்பிடலாம் தேடிட்டு இருக்கோம். ஒரே ஒரு கடை கூட பார்க்கல. இந்த பர்மா கடை தான் ஒரு 3 பிரான்ச் பார்த்துருப்போம். அதுவும் வெஜிடேரியன் நினைக்கிறேன். என்ன இந்த ஊர்லலாம் யாருமே சாப்பிட மாட்டாங்களா வெளியில்? ஹைவேஸில் ஒரே ஒரு கடை கூட பார்க்கல. விருதுநகர்லலாம் என்னது பொரிச்ச பரோட்டா அதெல்லாம் தானே ஃபேமஸ். ஒரு ஷாப் கூட இல்லை. விருதுநகர் தாண்டியாச்சு, சாத்தூர் தாண்டியாச்சு, அடுத்தது கோவில்பட்டியும் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். இன்னும் திருநெல்வேலியே நமக்கு 1 ஹவரில் போயிடுவோம். ஸோ பார்க்கலாம். இங்கே திருப்பதி ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு. ஸோ வேறு வழி இல்லை, இங்கே தான் போய் சாப்பிட்டாகணும். மீல்ஸ் சாப்பிட போகிறோம். அப்பாவும் மித்தனும் பிரியாணி சாப்பிட போகிறாங்க. அப்படியா? இங்கே தான் திருப்பதி ஹோட்டலில் வந்து லஞ்சு சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு நிறுத்தலான்னு சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு தான் போனேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு மீல்ஸு. வெஜ் மீல் வாங்கியிருந்தேன். பார்த்துருப்பீங்களா? அந்த எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா வந்து நான் குவாலிட்டியும் சொல்லுவேன், ரேட்டும் சொல்லுவேன், டேஸ்ட்டு எல்லாமே சொல்கிறேன். அந்த காரக்குழம்புலாம் இன்னொரு டைம் வாங்கி சாப்பிட்லான்ற மாதிரி இருந்துச்சு. வத்த குழம்பு, சாம்பார் இருந்துச்சு, பப்பு இருந்துச்சு, கேரட் பொரியல் தேங்காய் போட்டு இருந்துச்சு, வெண்டைக்காயில் வந்து ஒரு கூட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஹோட்டலில் தான் வந்து நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால தான் ஹோட்டல் முன்னாடியே நின்று நான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு பண்ணேன். இது பார்த்தோம்னா சாத்தூருக்கும் கோவில்பட்டிக்கும் நடுவில் இருக்கான். இங்கேருந்து கோவில்பட்டி 10 கிலோமீட்டர்ஸ்னு சொன்னாங்க. ரேட்டும் ரொம்ப நாமினல் தான். மீல்ஸ் வந்து 130. நல்லா இருந்துச்சு. இவருக்கு வந்து மீன் குழம்புலாம் கூட கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆம்லெட்லாம் வாங்கினோம், 20 ருபீஸ் தான் ஆம்லெட்டு, கலக்கி அது எல்லாமே. ஸோ நல்ல ரீசனபிள். பிரியாணி மட்டும் கொஞ்சம் ஹோம்மேட் மாதிரி இருந்துச்சு, குழஞ்சிட்டு அது மட்டும் ஹோம் ஸ்டைலில் இருந்துச்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சு. ஸோ வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்க. இப்படியே கிளம்பலாம். கோவில்பட்டிக்கிட்ட வந்திருக்கோம். இங்கத்துலேருந்தே நிறைய இந்த விண்மில்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது பாருங்கள். இதை தாண்டி இன்னும் போக போக நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த ஏரியாக்கெலாம் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ அப்படியே பார்த்துட்டே போகலாம். கிளைமேட்டு கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, இருந்தாலும் வெயிலாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம்.
டைம் வந்து இப்போ 2:30 ஆக போகுது. ஒரு அரௌண்ட் 4:15 போல் ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. இன்னும் வந்து ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் கன்னியாகுமரிக்கு. அந்த ரோடு ஜல்லி ஒர்க்ஸ்லாம் நடக்குது, அதனால ஒரு தூசா இருக்கு. இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தா 4 லேனு கூட ஃபுல்லாக விண்மில் வந்துட்டு இருக்கு. ரோடு ஆனால் நல்லா தான் இருக்கு. டோல் 130. கயத்தார் வந்திருக்கோம். இங்கேயும் வந்து ஃபுல்லா விண்மில்ஸ் தான். பேக் சைடில் மறைஞ்சிட்டு இருக்கு. ஏதாவது ஓப்பன் பிளேஸ்ல வரும்போது நான் காட்டுறேன். இந்த சைடும் பாருங்க. இந்த ரோடு கொஞ்சம் எடுத்ததுல இருந்தே கோவில்பட்டியெல்லாம் தாண்டும் போதே இது வந்துருச்சு விண்மில். அங்க வீட்டுக்கு பேக் சைடு எல்லாம் விண்மில்ஸ் தான். அந்த காத்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இங்க அடிக்கும். அதனாலதான் இங்க நிறைய விண்மில். இதுதான் இந்தியா சிமெண்ட்ஸ் ஃபேக்டரி. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம விருதுநகரம் அந்த சைடெல்லாம் வரும்போது ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரி பார்த்தோம். திருநெல்வேலி வந்துட்டோம். டைம் 3:15 ஆகுது. நீட்டாக ஒரு மலை மாதிரி இருக்கு பாருங்க. அதில் பாதி வந்து மண்ணாக இருக்கு. இவங்களா அப்படி கிளீன் பண்ணி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இதுவும் செம்மண். ரோடு அதுல தான் போதா தெரியலையே. ரோடு சைடா திரும்பிடுது பாருங்க. அதேதான் மலையதான் கொஞ்சம் கிளீன் பண்ணி அவங்க ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் தூரத்துல இருந்தே அது மாதிரி தெரியுது. அப்படியே மேலே வரைக்கும் ஆக்குப்பை பண்ணிடுவாங்க போல இருக்கு. அதான் அங்கேயும் அப்படிதான் இருக்கு. இந்த லொகேஷன் சொல்லு. லொகேஷன் ஜில்லா. ஜில்லானா படம். அந்த படத்துல என்ன பண்ணுவாங்க? ஒரு போலீஸ்காரர் வந்து ஒருத்தவங்களை இறக்கி விட்டு போவாங்க. மோகன்லால் இறக்கி விட்டு போவாங்களே அதுவா? சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். சிங்கம் படத்துல கூட வரும்ல. சிங்கம் மூவி அப்புறம் ஜில்லா மூவி வர ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஒரே ஒரு ஸ்ட்ரெச் தான் இப்படி இருக்கு போல, கொஞ்சம் தூரத்துக்கு தான். பாளையம் கோட்டை வந்திருக்கோம். இன்னும் கன்னியாகுமரி 65 கிலோமீட்டர். இந்த ஊர் எல்லாமே வந்து நம்ம நியூஸ்ல அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் எல்லாமே வந்து நேர்ல பாக்குறோம். இப்போ எங்க ஊர் அதிகம் நம்ம நேர்ல பார்க்கல. பைபாஸ்லயே தான் போயிட்டு இந்த ஊருக்குள்ளேயும் போல. நம்ம சரி ஊரையாவது டச் பண்றோம். இந்த சைடு எல்லாமே ட்ரையா தான் இருக்கு. மதுரை தாண்டினதுல இருந்து எனக்கு ட்ரையா தான் இருக்கு எல்லாமே. இது லாஸ்ட் டோல என்னன்னு தெரியல. கன்னியாகுமரி இன்னும் என்ன ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் அப்படிதான் இருக்கு.
இந்த இடத்துல பாருங்களா, அப்படியே ஃபுல்லா இருக்கு பின்னாடி வரைக்கும். எவ்வளோ தெரியுதா? எல்லா சைடும் அப்படிதான் இருக்கு. டாட்டா சொல்ற மாதிரியே இருக்குல்ல. அழகா டான்ஸ். இந்த ஒரு ஃபேனும் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க போல. யார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நேம்லாம் அதுல போட்டு இருக்காங்க. ராம்கோ சிமெண்ட், ஒரு கம்பெனி நேம் எல்லாமே. கன்னியாகுமரி கிட்ட வந்ததுல தான் செம்மையா இருக்கு. எஸ்பி ஸ்பின்னிங் மில்ஸ், காளிஸ்வரி கிரீன் எனர்ஜி. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்கு. கன்னியாகுமரியும் காணோம், ஹோட்டல்லையும் காணோம், ஊரையும் காணோம். ஆனா நேரா பார்த்தா பீச்சும் இருக்கு மேப்ல பார்த்தா. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கீழே போகுது. இது பீச் தான் கன்னியாகுமரின்னு சொல்றாங்களோ. 550 மீட்டர் ரைட். ஓகே, அவ்வளோதான் வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். இது சொன்ன மாதிரி டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 705 கிலோமீட்டர். ரோட் கண்டிஷன் பார்த்தோம்னா வந்து ஃபுல்லாகவே வந்து சென்னை டு கன்னியாகுமரி வரைக்குமே வந்து 4 லேனு. ரோடு வந்து எல்லாமே ஓகே தான் இந்த ட்ரிப்பில். பட் என்ன ஒரு 10 to 12 இடத்துல வந்து எக்ஸ்டென்ஷன் ஒர்க் போயிருக்கோம், 12 15 அந்த மாதிரி. பட் இன்னைக்கு ஒரு வீக்கெண்டு தான், அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ஜிஎஸ்டிலேயோ மற்ற இடத்துலையோ பெருசாக டிராஃபிக் தெரியல. மேபி நீங்கள் பீக் டைமில் அப்படிலாம் வந்தால் டிராஃபிக்காக இருக்கும். மற்றபடி இன்றைக்கி வந்து ரோடு ஓகே தான். ஸோ டோல் வந்து இன்றைக்கி தான் வந்து நம்ம இந்த ஆனுவல் பாஸ் அப்டேட் பண்ணதுனால டோல் எந்த அளவுக்கு போச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் எவ்வளோ டோல் வந்து ரேட் சொல்ல முடியாது, எவ்வளோ டோல் கிராஸ் ஆகிருக்கோன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ டோட்டல் கிராசிங்ஸ் வந்து இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணாமல் 200, அதில் வந்து 188 இருக்குன்னா டோட்டலாக வந்து 12 டோல்ஸ் வந்து நம்ம இதில் வந்திருக்கோம். இது இல்லாமல் வந்து நம்ம வீட்டிலேருந்து வரும்போது வண்டலூர் அந்த அவுட்டர் ரிங் ரோடு, அப்புறம் வந்து இங்கே மதுரையில் வந்து ஒரு 3-4 டோல் வந்துச்சு. அது எல்லாமே வந்து நம்ம பழைய யூஸ்வலாக ஃபாஸ்டாகில் இருக்கும்ல அதுலேருந்து வந்து டிடக்ட் ஆச்சு. ஸோ அதுதான் டோலு. அப்புறம் ட்ராவல் டைம் பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, மார்னிங் ஒரு 5 அப்படி கிளம்பினோமா, இப்போ 4:30. என்னது 4:30, 11.5 hours. நம்ம என்ன சொல்கிறது, டீ பிரேக் எடுத்தோம், அங்கே 1/2 hour ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் ஒரு 45 minutes ஆயிருக்கும், லஞ்ச் பிரேக் ஒரு 1 hour ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 hours கூட நம்ம வர முடியும். நெக்ஸ்ட்டு பெட்ரோல் பார்த்தோம்னா வந்து எங்களுக்கு வந்து அரௌண்ட் 44 liters ஆச்சு. மைலேஜ் வந்து 16. ஸோ அவ்வளோதான். ஓவரால் வந்து ஒரு ப்ளசன்ட் ஜேர்னியாக தான் இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம கன்னியாகுமரியில் போயிட்டு என்னென்ன பிளேசஸ் பார்க்குறோம் அது எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் vlogல கொடுக்குறேன். ஸோ அப்படியே பார்க்கலாம். பை. ஐஸ் பீச்சே வந்துட்டோம் கைஸ். ஆப்போசிட்டில் பாருங்க கடல், நிறைய வண்டி இருக்கு, டூரிஸ்ட் வண்டி. சன்செட் பாயிண்ட் 1.5 kilometers தான். 70 மீட்டர் அதுவா? ரைட்டு. விஸ்வா கிராண்ட். அந்த ஹோட்டல் வந்துருச்சு, ஹோட்டல் விஸ்வா கிராண்ட்.